Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. Today we are going to discuss a topic which is relevant to the upcoming 2025 UPSC CSE prelims. Okay, so the topic was Yanadis tribe. Okay, so இந்த particular tribe வந்து எதனால நியூஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னா ட்ரைப் வந்து நம்ம முக்கியமா பிலிம்ஸ் மேண்டப்ல படிக்க வேண்டிய ஒரு ஏரியா தான். ஓகேவா, ஸோ நியூஸ் வந்து நிறைய விதமான ட்ரைப்ஸ்லாம் வரும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலே வந்து சில ட்ரைப்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, ஸோ அந்த லைன்ல வந்து இந்த பர்டிகுலர் யானடிஸ் ட்ரைப் வந்து வருது. ஓகேவா, ஸோ இவங்க வந்து எதனால நியூஸ்ல வந்து வருது, அதுக்கப்புறம் இவங்களை பத்தி இவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ எதனால நியூஸ்ல வந்து பார்க்கலாம். 3 children of Yanadi tribe who went missing from their homes at Kalakanapeta in Machilipatnam were raised. ஓகேவா, ஸோ 3 children வந்து அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வரப்போ வந்து அவங்க வந்து மிஸ் ஆயிருக்காங்க. ஓகே, அந்த பர்டிகுலர் ட்ரைபல் கம்யூனிட்டில இருந்து அவங்க வந்து திரும்ப கிடைக்காதனால கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி வித்தின் 24 hours அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணி 10 டீம்ஸ் ஸ்பெஷல் டீம்ஸ் வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து ஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த குழந்தைகள் வந்து கண்டுபிடிச்சு பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணிட்டாங்க. ஓகே, handed over to their father said Krishna district superintendent of police கங்காதர் ராவோ. ஓகேவா, ஸோ இவரோட டீம் ஹெட்ல தான் வந்து அந்த 10 ஸ்பெஷல் ஸ்குவாட்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரைபை பத்தி பார்ப்போம் அப்படின்னா யானடிஸ் ஆர் த ஒன் ஆஃப் த மேஜர் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஓகேவா, ஸோ ஆந்திர பிரதேஷ் வந்து நம்மள முக்கியமா நோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா பிலிம்ஸ் கேட்கிறப்ப ஒரு ட்ரைப் கொடுக்குறாங்க, அவங்க இருக்கக்கூடிய ஏரியா பத்தி மேட்ச் த ஃபாலோயிங் வந்து நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த கேட்டகரியில தான் இவங்க வந்து ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைப். ஓகேவா, யானடி ட்ரைப் அண்ட் தே ஆர் அமங் த மோஸ்ட் வல்னரபிள் ட்ரைபல் குரூப். ஓகேவா, ஸோ பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப் பத்தி பிவிடிஜி பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் மோஸ்ட் வல்னரபிள் ட்ரைபல் குரூப் வந்து இவங்க வந்து ஒன் ஆஃப் த ட்ரைப் வந்து இருக்கிறாங்க. ஓகே, they live in extreme conditions of poverty and social exclusion. ஓகேவா, ஸோ பாவர்ட்டி இவங்களோட ட்ரைப் வந்து அதிகமா இருக்குது, ஆஸ் வெல் அஸ் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன். இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து சொசைட்டிக்குள்ள மிங்கிள் ஆகாம ஒரு ஓரமாவே இருக்கப்படுறாங்க. ஓகேவா, ஸோ ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து லிவ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைப் தான். ஓகேவா, யானடி ட்ரைப். ஸோ a significant population of Yanadi tribe live in the plains of Nellore. ஓகே, ஸோ மெயினா எங்க இருக்கிறாங்கன்னா நெல்லூர் இருக்கக்கூடிய பிளைன்ஸ் எல்லாம் வந்து இவங்க மேஜரா வந்து இருக்கிறாங்க இந்த பர்டிகுலர் ட்ரைப்ல. ஸோ அண்ட் மதர் லாங்குவேஜ் வாஸ் தெலுங்கு. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சது ஆந்திர பிரதேஷ்னாலே மோஸ்ட்லி வந்து தெலுங்கு தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஹிஸ்டாரிக்கலி தே ஹேவ் பீன் அசோசியேட்டட் வித் ஆக்குபேஷன் சச் அஸ் ஹண்டிங், கேதரிங் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ நொமாடிக் ட்ரைபா வந்து இவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஹண்டிங் அண்ட் கேதரிங் தான் இவங்களோட முக்கியமான ஒர்க்கா வந்து இருந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலா பாக்குறப்ப. அண்ட் தென் லேட்டரா வந்து அக்ரிகல்ச்சர் வந்து அவங்களுக்கு வந்து ரிலே பண்ணி அவங்க வந்து திரும்ப அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைபா வந்து சேஞ்ச் ஆகியிருக்காங்க. ஓகே, ரிலைங் ஆன் தர் இன்டிமேட் நாலேஜ் ஆஃப் லேண்ட் அண்ட் இட்ஸ் ரிசோர்சஸ் ஃபார் சஸ்டனன்ஸ். ஓகே, தே ஹேவ் ரிச் ட்ரெடிஷனல் ஹெல்த் நாலேஜ். ஓகேவா, ஸோ முக்கியமா வந்து அவங்க என்னதான் ஹண்டிங் கேதரரா இருந்தாலுமே அவங்களோட ஹெல்த் பேஸ்டான நாலேஜ் வந்து அதிகமா இருந்திருக்கு. சில இம்பார்ட்டன்டான இல்லைன்னா ஒரு கிரிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட இவங்களால அவங்க நாலேஜ் யூஸ் பண்ணி மெடிசனல் பிளான்ஸ்ல யூஸ் பண்ணி அவங்களால அந்த இஷ்யூ வந்து கியூர் பண்ண முடியுது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு நாலேஜ் வந்து இருக்கு இவங்களுக்கு, இன்க்ளூடிங் நாலேஜ் ஃபார் எவ்ரிடே ஹெல்த் கேர், ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். ஓகேவா, எவ்ரிடே ஹெல்த் கேர், ஒரு நார்மலான ஒரு ஃபீவர் வருது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுங்களுக்கும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வச்சிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்குறப்ப ஸ்னேக் பைட். ஓகேவா, பாம்பு கடிச்சு அதை வந்து கியூர் பண்றதுக்கான மெடிசனல் நாலேஜும் வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் யானடி ட்ரைப். So and then they harness the medicinal potential of plants for treating gastrointestinal disorders. Okay, so நம்ம ஃபுட் பைப்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு இஷ்யூல வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கும் அவங்க வந்து மெடிசினல் பிளான்ஸ் யூஸ் பண்ணி கியூர் பண்றாங்க. ஓகே, ஸோ then ரெஸ்பிரேட்டரி ailments. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து மூச்சு திணறல் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுங்களுக்கும் வந்து இவங்க வந்து மெடிசன் யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் ஸ்கின் கண்டிஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இஷ்யூ. ஓகே, ஸோ யாருக்காச்சும் குழந்தை பிறக்காம இருக்குது அந்த மாதிரி இஷ்யூ இருந்தாலும் அதுங்களுக்கும் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளான்ஸ் எல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ரீப்ரொடக்டிவ் அந்த ஹெல்த் இஷ்யூ வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ Yanadis have many religious beliefs and festivals connected with the forested flora. ஓகே, ஸோ இந்த ஃப்ளோரா மெயினா ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் தான் இவங்க அதிகமா செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, அண்ட் தென் ஜிம்சா டான்ஸ். ஓகேவா, ஸோ ஜிம்சா டான்ஸ்ங்கிறது நம்மளுக்கு வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல வந்து டான்ஸ் ஃபார்ம்ஸை பத்தி நம்ம கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி பாக்குறப்ப திம்சா டான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பிலிம்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா மேஸ்லி கேட்கறதுன்னா எந்த ட்ரைப்ல இருந்து கேட்கறாங்க, இல்லைன்னா எந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல வந்து இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ Yanadi tribe of ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். Okay, dance performed by the Yanadi tribes during the festivals and the
ஸ்பெஷல் ஒகேஷன். ஸோ இதுதான் அவங்களோட அந்த திம்சா டான்ஸ் அவங்க ஆடுறப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன்லாம் வந்து அந்த திம்சா டான்ஸ் வந்து அவங்க வந்து ஆடுவாங்க. ஓகே, ஸோ தான் இந்த ட்ரைபை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் வந்து பில் பண்ணியிருக்கிறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ட்ரைப் இன் ஆந்திர பிரதேஷ். ஓகேவா, ஸோ ஆந்திர பிரதேசில் இதுல எந்த ட்ரைப் வந்து அங்கே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ கடார்ஸ், யானடிஸ், கோன்ஸ் அண்ட் சென்சூஸ். ஓகேவா, ஸோ 4 ஆப்ஷன்ல எது கிடையாது அப்படின்னு சொல்லி கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சாங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. ஓகேவா, ஸோ நானும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, டாபிக் நேம் இஸ் விசிபிள் எமிஷன் லைன் கொரோனா கிராப். ஓகேவா, ஸோ இந்த பர்டிகுலர் ஒரு இது வந்து என்னன்னா நம்ம ஆதித்ய எல் மிஷின்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த கொரோனா கிராப். ஓகேவா, ஸோ வந்து எதனால நியூஸ்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் scientists at the Indian Institute of Astrophysics and Bengaluru have reported the first significant result from the visible emission line corona graph payload on the Aditya L1. Okay, so Aditya L1 என்னன்னா maiden solar mission launched on the September 2023 by the ISRO observe the Lagrangian point L1. Okay, so இந்த Lagrange point பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம். Lagrange point 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் என்ன சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ அந்த வீடியோ வேணும்னா நீங்க வந்து முன்னாடி போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் L1 பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஆதித்யா L1ங்கிற நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த பர்டிகுலர் விசிபிள் எமிஷன் லைன் கொரோனா கிராஃப். ஓகேவா, ஸோ அங்கிருந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிசல்ட் வந்து நமக்கு வந்து சில ரிசல்ட்ல வந்து கிடைச்சிருக்கு. அதை வந்து இஸ்ரோல வந்து என்ன பண்றாங்கன்னா அனலைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரோ ஆஸ் வெல் அஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். ஓகேவா, அந்த 2 இடத்துலயும் வந்து கிடைச்ச ரிசல்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ அதனாலதான் இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ த விசிபிள் எமிஷன் லைன் கொரோனா கிராப். ஓகே, இட் இஸ் ஸ்பேஸ் பேஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ஸ்டடிஸ் சன்ஸ் சோலார் கொரோனா. ஓகேவா, ஸோ இந்த கொரோனா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து சன் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் சன் இருக்குன்னா அதோட அவுட்டர் லேயர் அதாவது அட்மாஸ்பியர் தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா கொரோனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கொரோனா வைரஸ் இருக்கு, அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கன்னா சன்னோட கொரோனா சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து சன்னோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சன்னோட அட்மாஸ்பியர் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ அதுதான் இந்த விஇஎல்சி. இட் இஸ் த பிரைமரி பேலோட் ஆஃப் த ஆதித்யா L1 மிஷன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மிஷன் டு அப்சர்வ் த ஃப்ரம் த vantage point of 1.5 million kilometers from the earth. ஓகேவா, ஸோ லேக்ரேஞ்ச் பாயிண்ட் சொல்லி L1ல எங்க இருக்குன்னா அந்த இந்தியா சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் தான் இருக்கும். ஓகே, ஸோ எர்த்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து எர்த்தோட கிராவிட்டி ஆஸ் வெல் அஸ் சன்னோட கிராவிட்டி ஈக்குவல் ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கிறதுனால அங்க வந்து சில ஃபியூவல் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணாம நம்மளுக்கு வந்து ரொட்டேட் பண்ணி வர முடியும். ஓகேவா, அந்த மாதிரி பிளேஸ்ல தான் வந்து ஆதித்யா L1 மிஷின் வந்து நம்மளுக்கு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அங்கதான் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, அங்க இருந்து இருக்கக்கூடிய அந்த மிஷன்ல அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்தா நம்மளுக்கு சில ரிசல்ட்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ விஇஎல்சி இஸ் அன் இன்டர்னலி அக்குல்டட் கொரோனா கிராஃப். ஓகேவா, ஸோ இன்டர்னலி அக்குல்டட் கொரோனா கிராஃப்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ சீக்கிரட்டா நம்மளுக்கு வெளியே விசிபிளா இல்லாத மாதிரி உள்ளே வந்து அதை வந்து வச்சிருக்கிறாங்க இந்த விஇஎல்சியை. தட் கேன் பெர்ஃபார்ம் சைமல்டேனியஸ் இமேஜிங், ஸ்பெக்ட்ரோகிராஃபி அண்ட் த ஸ்பெக்ட்ரோ போலாரிமெட்ரி. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸையும் வந்து அதனால ஒர்க் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் பில்ட் பை த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அண்ட் இட்ஸ் க்ரஸ்ட். ஓகே, ஸோ சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் கர்நாடகா. ஓகே, ஸோ இந்த 2 விதமான ஆர்கனைசேஷன் சேர்ந்து தான் இந்த விஇஎல்சி வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ விஇஎல்சிஸ் பர்பஸ் இஸ் டு அப்சர்வ் சோலார் கொரோனா. ஸோ நம்ம மாதிரியே சன்னோட அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஸ்டடி பண்றதுதான் இந்த விஇஎல்சியோட மெயினான ஒர்க். ஓகே, ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த சன்ஸ் அட்மாஸ்பியர். இட் கேன் ஆல்சோ அனலைஸ் த சோலார் விண்ட். ஓகே, ஸோ சோலார் விண்ட் வந்து அங்க இருந்து வருது அப்படின்னா அதை பத்தி ஸ்டடி பண்றது. அதுக்கப்புறம் கொரோனால் டெம்பரேச்சர், அந்த பர்டிகுலர் சன்னோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் பத்தியான ஸ்டடிஸ். அண்ட் தென் பிளாஸ்மா வெலாசிட்டி, அந்த பிளாஸ்மா வந்து அந்த பிளாஸ்மானா என்னன்னா அந்த சன்னோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாட்டஸ்டான அயோனைஸ்டு ஏர், அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாஸ்மா வந்து அந்த கொரோனால இருந்து ரிலீஸ் ஆகி வருது அப்படின்னா அதோட வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குது அதை பத்தின ஸ்டடிஸ். அண்ட் தென் டென்சிட்டி, அந்த பிளாஸ்மாவோட டென்சிட்டி எப்படி இருக்கு அதை பத்தின ஸ்டடிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த விஇஎல்சி யூஸ் பண்ணி வந்து ஸ்டடி பண்றாங்க. ஸோ டென்சிட்டி வந்து மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப லோவா தான் இருக்கும். லோ டென்சிட்டி பிளாஸ்மா தான் அந்த சன்னோட கொரோனா வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் விஇஎல்சி என்ன சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த கொரோனா கிராஃப்னா என்ன பர்டிகுலரா
அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கொரோனோகிராஃபி இஸ் அ group of optical techniques that use coronagraph to reduce the glare of the star at the faint structure around it can be detected. ஓகேவா? ஸோ சன் வந்து நமக்கு எப்படி தெரியும், ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிரைட்டான இது வந்து பாக்குறப்ப நமக்கு வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரமா கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த சன்னோட அந்த கிளாரிட்டி வந்து குறைச்சா மட்டும்தான் நம்மளால சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ அந்த விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்டது அந்த கொரோனாகிராஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து இந்த லைட்டை பாக்குறீங்கல்ல, இந்த ரைட்ல வந்து பாக்குறப்ப சுற்றி இருக்கக்கூடிய சில ஏரியாலாம் வந்து சன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சில ஏரியா வந்து நமக்கு வந்து தெரியாம போயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப கொரோனாகிராஃப் என்ன பண்ணோம்னா ஒரு பர்டிகுலர் திங் வந்து முன்னாடி இருந்து கொண்டு வரப்ப அந்த சன்னோட கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணும். ஓகேவா? அந்த கிளாரிட்டி வந்து ஃபெயிண்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு என்னன்னா சுத்தி இருக்கக்கூடிய அந்த டார்க்கர் ஏரியாக்கு பார்த்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டார்ஸ் இல்லைன்னா பிளானட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு அதனால தெரிய வரும். ஓகேவா? ஸோ அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கொரோனாகிராஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சன்னோட கிளாரிட்டி வந்து ஃபெயிண்ட் பண்றதுக்காக இருக்கப்பட்டதுதான் அந்த கொரோனாகிராஃப். ஓகேவா? ஸோ கொரோனாகிராஃப் இஸ் அ mass that sits inside the telescope and blocks the most of the light from the star. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து சோலார் எக்லிப்ஸ் வந்து நடக்குது பாத்தீங்களா, சோலார் எக்லிப்ஸ் நடக்கிறப்ப நம்மளோட மூன் என்ன பண்ணோம்னா ஒரு கொரோனாகிராஃபை ஒர்க் பண்ணி நம்மளுக்கு வந்து சன்னோட அவுட்டர் பார்ட் வந்து நமக்கு வந்து விசிபிளா நம்மளுக்கு வந்து காட்டும். ஓகேவா? ஸோ நார்மல் டைம்ல டே டைம்ல வந்து சன்னை பாக்குறப்போ உங்களால அதோட அவுட்டர் பார்ட்டியோ இல்லைன்னா இன்னொரு பார்ட்டியோ வந்து கரெக்டா வந்து பார்க்க முடியாது. பட் சோலார் எக்லிப்ஸ் டைம்ல வந்து பார்க்க முடியும். எதனால அப்படின்னா அந்த கொரோனாகிராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான். ஓகேவா? This allows light from the fainter object like planets and to pass through. ஸோ ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா பெர்னாட் லெயார்ட் அப்படிங்கிறத பிரெஞ்சு ஆஸ்ட்ரானமர். ஓகேவா? எப்பன்னா 1930 தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொரோனாகிராஃப் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகே, ஸோ கொரோனாகிராஃப்ஸ் ஆர் யூஸ்ட் டு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ஆஸ்ட்ரானமி டு ஸ்டடி எக்ஸோபிளானட்ஸ் which are often 1000 billions of time fainter than the stars they orbit. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து இதுதான் சன் இருக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, சன்னோட அந்த கிளாரிங் பவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ அந்த கிளாரிட்டி அதிகமா இருக்கிறதுனால நம்ம சன் வந்து இந்த டைரக்ஷன்ல பாக்குறப்ப நம்ம சன்னுக்கு தாண்டி என்ன இருக்குன்னு சொல்லி நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டார் இருக்கலாம், அதை சுத்தி ஏதாச்சும் ஒரு எக்ஸோ பிளானட் வந்து சுத்திட்டு இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப ஃபெயிண்டடா இருக்கும் அந்த இல்லுமினேஷன் பவர் இல்லாம. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இல்லுமினன்ஸ் இல்லாம இருக்கக்கூடிய சில ஆப்ஜெக்ட்ஸ் கூட அங்க வந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்றப்ப நம்மளுக்கு சன்னோட கிளாரிட்டியை கம்மி பண்ணா மட்டும்தான் சன்னுக்கு பேக்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எக்ஸோ பிளானட்ஸ் பத்தி நம்மளால படிக்க முடியும். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த பர்டிகுலர் கொரோனாகிராஃப். ஓகே, okay, light from the planets and stars comes slightly different angle making it difficult to the separate the two. ஓகேவா? சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டாரும் இருக்குது, அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டும் வந்து இருக்குது, ரெண்டுமே வந்து ஹையர் அண்ட் லோவர் லெவல்ல வந்து லைட் வந்து எமிட் பண்ணுது. ஸோ அதோட ஆங்கிள் வந்து டிஃபர் ஆகிறப்ப நம்மளால அது கரெக்டா வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது கொரோனாகிராஃபி யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் வந்து இல்லைன்னா ஒரு டிராபேக் வந்து இந்த கொரோனாகிராஃபி வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த பிக்சர்ல பாக்குறீங்களா, இதுதான் இந்த கொரோனாகிராஃப் அப்படிங்கிற நமக்கு தெரியக்கூடியது. இது வந்து அதோட அவுட்டர் மோஸ்ட் பிளார். ஓகே, ஸோ இதுதான் அந்த கொரோனாகிராஃபியோட, இது வந்து நாசால இருந்து எடுத்தப்பட்ட ஒரு இமேஜ். ஓகே, அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கதான் ஒரு சன் இருக்குது, ஒரு லைட்டிங் வந்து இருக்குது அப்படின்னா அந்த லைட்டிங் வந்து நம்ம கொரோனாகிராஃப் வந்து யூஸ் பண்ணி மறைக்கிறப்ப அதை சுற்றி இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து விசிபிளா இருக்கும். ஓகே, எக்ஸோ பிளானட்ஸ் நவ் விசிபிள் when we are using the coronagraph. ஓகே, அதுதான் சொல்லியிருக்கேன். ஸோ கொரோனாகிராஃப் வந்து பார்த்தாச்சு, அதை பத்தி பேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, அதை பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த சன்ஸ் கொரோனா. ஓகே, the sun's corona is the outermost part of the sun's atmosphere. ஓகே, கரெக்டா ராங்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. கொரோனா கேன் பி வியூடு டூரிங் த டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். ஓகேவா? ஸோ முன்னாடியே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், டோட்டல் சோலார் எக்லிப்ஸ்ல என்ன, பார்ட்டியல் சோலார் எக்லிப்ஸ்லாம் என்ன, இல்லைன்னா ஹைபிரிட் சோலார் எக்லிப்ஸ்னா என்ன அப்படி சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த 3 டைப்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க, டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டா இல்லைன்னு சொல்லி நீங்க வந்து ஃபைன் பண்ணுங்க. ஓகே, ஸோ 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, நான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் விஇஎல்சி ஆஸ் வெல் அஸ் கொரோனாகிராஃப்னா என்ன சொல்லி நம்ம பில்லியன் ஸ்டாண்டர்ட்ல அதிக பத்தி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சாச்சு. பேசிக்கான கான்செப்ட் என்ன, சன்ல இருந்து வரக்கூடிய அந்த கிளாரிட்டி வந்து கம்மி பண்ணி நம்மளுக்கு வந்து அது பியாண்டா இருக்கக்கூடிய விஷயங்களை பாக்குறதுக்காக யூஸ் பண்றதுதான் கொரோனாகிராஃப் அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். ஓகேவா? ஸோ கொரோனாகிராஃப் இல்லைன்னா விஇஎல்சி பத்தி வேற ஏதாச்சும் உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, நான் உங்களுக்கு பாசிட்டிவா ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ see you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.
you.